நம்ம இந்தியாவோட ஒரு சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா யாருன்னு கேட்டா உடனே நம்ம ரத்தன் டாடா அப்படின்னு சொல்லுவோம். அவர் பாத்தீங்கன்னா போன வருஷம், அதாவது 2024 அக்டோபர் மாசம் அவரோட வயது முதிர்ச்சியின் காரணமா மரணம் அடைஞ்சார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய டாக்கா இருந்தது. அவரோட சொத்துக்கள்லாம் யாருக்கு போக போகுது, அந்த கம்பெனி எல்லாம் யாரு பாத்துக்க போறா, இந்த மாதிரியா தான் இருந்தது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறோம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்த சுத்தி யாருக்கு போக போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி ரகுவரன், ட்ராக் மாதிரி போயிட்டு. சம்பந்தமே இல்லாதவங்களுக்குலாம் அந்த சொத்து மேல அக்கறை இருக்கும்போது அவருக்கு இருக்காதா என்ன? ஆனா அவரோட அக்கறை எந்த அளவுக்கு மனிதநேயம் மிக்கதா இருந்திருக்கு பாருங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறோம் அப்படின்னு நினைச்ச அவர் 2022லயே உயில் எழுதி வச்சிருந்திருக்காரு. அதாவது தன்னோட சொத்துக்கள் யாருக்கு போகணும், யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், யார் யாரோட கடன் எல்லாம் அடைக்கணும். அதாவது கடனை மீன்ஸ் அவரோட கடனை இல்ல, அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களோட கடனை அடைக்கணும். இந்த மாதிரியான எல்லா விவரத்தையும் அந்த உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயிலோட டீடைல் இப்ப வெளியா இருக்கு. அதுல ஒரு சில விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். ராஜன் ஷா அவர் தான் ரத்தன் டாடாவோட நீண்ட நாள் சமயக்காரரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரத்தன் டாடாவோட செல்ல நாய் டிட்டோவை வளர்க்கிற பொறுப்பும் அவருக்கு தான் இருக்கு. அந்த ராஜன் ஷாவுக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் எழுதி வச்சிருக்காரு. அவரோட கடன் 51 லட்சத்தை அடைக்கிற மாதிரியும் எழுதியிருக்காரு. அடைக்கிற மீன்ஸ் தள்ளுபடி பண்ண சொல்லி. அதே மாதிரி ரொம்ப நாள் வேலை செஞ்ச இன்னொரு பணியாளர் சுப்பையா அப்படின்றவருக்கு 66 லட்சம் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் 36 லட்சம் ரூபாய் அவரோட கடனை தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காரு. அவரோட செக்ரட்டரியான டெல்னாஸ் கில்டருக்கு 10 லட்சம் ரூபாய் பணம். அப்புறம் ஒரு பையன் கூடவே இருந்தாப்ல சாந்தனு நாயுடு தனிப்பட்ட முறையில் அவரை ரொம்ப கவனிச்சுக்கிட்டதுனால அவரோட கடன் 1 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த உயில்ல பல பேருக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி பல பேரோட கடனை தள்ளுபடி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏன்ட்ட கடன் வாங்கினவங்க, அவங்க கடனை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன், அந்த கடனை திரும்பி வாங்க யாரும் முற்படக்கூடாதுன்னு உறுதியா எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட செல்ல பிராணிகளுக்குமே உயில் எழுதி வச்சிருக்காரு. அவரோட ரொம்ப பிடிச்ச நாயான டிட்டோவுக்கு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட Dress எல்லாமே NGOக்கு போகும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே புல்ல இருந்துச்சு. ஏன்னா பல பேர் வாய்ஸ் அவுடாலுக்கு நான் என் சொத்தை ஊருக்கே எழுதி வைப்பேன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா உண்மையிலே ஒரு ஆள் இப்படி எழுதி வச்சதை நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையிலே இந்த மனுஷன் கிரேட்டு, கோட்டு, லெஜண்ட் எது வேணா போட்டுக்கோங்க, எல்லாத்துக்கும் இவர் தகுதியான ஆளு.